முல்லா ஒரு தடவை அயல்நாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த காலத்தில் எவ்வளவு தொலைதூரமாக இருந்தாலும் கழுதையின் மீது சவாரி செய்துதான் செல்ல வேண்டும். முல்லா நீண்ட தொலைவு பயணம் புறப்படப் போகும் செய்தியை அறிந்த அண்டை வீட்டுக்காரர் திருடர் பயம் காட்டில் அதிகம் இருக்கும் என்று மிகவும் கவலைப்பட்டார். ஆதலால் முல்லாவுக்கு வழியில் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று அண்டை வீட்டுக்காரர் உடைவாள் ஒன்றை அன்போடு கொடுத்து அனுப்பினார். முல்லாவும் அதை மரியாதையுடன் வாங்கி இடுப்பில் கட்டிக்கொண்டு பிரயாணத்தை தொடங்கலானார். ஒரு காட்டு வழியாக முல்லா கழுதை மீது அமர்ந்து சென்று கொண்டிருந்த போது அவரை 4 திருடர்கள் வழிமறித்துக் கொண்டனர். கிழவனாரே, உம்மிடமுள்ள விலை உயர்ந்த பொருளை கொடுத்துவிடும். உம்மை உயிரோடு அனுப்பிவிடுகிறோம் என்று திருடர்கள் கேட்டனர். என்னிடம் காசு பணமெல்லாம் எதுவும் கிடையாதே, நான் ஒரு பரம ஏழை என்றார் முல்லா. அப்படியானால் உம்முடைய கழுதையை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு நடந்து செல்லும் என்றனர். கழுதை இல்லாமல் இந்த வயதான காலத்திலே என்னால் நடந்து செல்ல இயலாது என்று நினைத்த முல்லா ஒரு யோசனை செய்தார். என்னிடம் ஒரு உடைவாள் இருக்கிறது, கழுதைக்கு பதிலாக அதை பெற்றுக்கொண்டு என்னை விட்டு விடுகிறீர்களா என்று கேட்டார் முல்லா. அந்த உடைவாள் விலை மதிப்புள்ள அருமையான வாள். அதனை வாங்கி பார்த்த கள்வர்கள் தங்களுடைய தொழிலுக்கு பயன்படும் என்று உடைவாளை பெற்றுக்கொண்டு முல்லாவை கழுதையுடன் தொடர்ந்து போக அனுமதித்தனர். பிரயாணத்தை முடித்துக்கொண்டு முல்லா ஊர் திரும்பினார். வீட்டுக்கு வந்த முல்லாவை அண்டை வீட்டுக்காரர் மகிழ்ச்சியுடன் வரவேற்று பிரயாணம் எவ்வாறு இருந்தது என விசாரித்தார். எதிர்பார்த்ததை விட நன்றாக இருந்தது என்றார் முல்லா. வழியில் கள்வர் தொல்லை ஏதாவது ஏற்பட்டதா என அண்டை வீட்டுக்காரர் கேட்டார். அதை ஏன் கேட்கிறீர்கள்? 4 திருடர்கள் வந்து என்னை வளைத்துக் கொண்டார்கள். நல்ல வேளையாக நீங்கள் கொடுத்த உடைவாள் இருந்தது, அதை உபயோகித்து நிலைமையை சமாளித்து விட்டேன் என்றார் முல்லா. இனி உமக்கு உடைவாள் தேவைப்படாது, அதனால் கொடுத்து விடுங்கள் என்றார் அண்டை வீட்டுக்காரர். அதைத்தான் அவர்களிடம் கொடுத்து விட்டேனே என்றார் முல்லா. காட்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை முல்லா விரிவாக எடுத்துச் சொன்னார். அண்டை வீட்டுக்காரருக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. நீதி, ஒருவனுக்கு தேவையானதை கொடுத்து விட்டால் அவன் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டான். அதே சமயம் பலம் மிக்கவரிடம் பலம் இல்லாதவன் மோதி ஜெயிக்க முடியாது. ஆனால் பலம் இல்லாதவன் தன் அறிவால் ஜெயிக்க முடியும்.